என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இன்னைக்கு மேப் நம்பர் 47 பார்க்க போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள மேப்லாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியோகிராஃபி எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும். இந்த மேப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட ரயில்வே போக்குவரத்து தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட ரயில்வே போக்குவரத்து அப்படின்னா அந்த இந்தியன் ரயில்வே அப்படிங்கிறது உள்நாட்டு போக்குவரத்துக்கான முக்கிய உயிர்நாடின்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் ஜெனரலா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். இந்திய ரயில்வே அப்படிங்கிறது உள்நாட்டு போக்குவரத்து அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு போறதுக்கு உள்நாட்டு போக்குவரத்தின் முக்கிய உயிர்நாடின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்பு என கருதப்படுவது இந்திய ரயில்வே போக்குவரத்து. ஓகேவா, தரைவழி போக்குவரத்தோட முதுகெலும்பு எக்கனாமிக்காவும் இருக்கும், நிறைய பேர் ஒரே டைம்ல போக முடியும். அதான் வந்து தரைவழி போக்குவரத்தின் முதுகெலும்புன்னு சொல்றாங்க. இந்த இந்திய ரயில்வே போக்குவரத்து வந்து ஏசியால இந்தியா எத்தனாவது பிளேஸ் பெருசு, அது வேர்ல்டுல செகண்ட் பிளேஸ், வேர்ல்டுல 2வது, ஏசிய கண்டத்துல இதான் ஃபர்ஸ்ட். இது வந்து கரண்ட் புக் டேட்டா. இப்போ கரண்டா இருக்கிறது ஏசியால இந்தியா வந்து செகண்ட், சீனா தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வேர்ல்டுல 4th பிளேஸ்ல இந்தியா இருக்கு. ஓகேவா, ஏசியால புக் டேட்டா ஆனது ஏசியால இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ரயில்வே போக்குவரத்துல, அதுக்கப்புறம் என்னது வேர்ல்டுல வந்து செகண்ட் இருக்கு. இப்போ கரண்ட் அப்டேட் பண்ண டேட்டா என்ன அப்படின்னா ஏசியால வந்து சீனாவுக்கு அடுத்து செகண்ட் ஆகும், வேர்ல்டுல 4th பிளேஸ்ல வந்து ரயில்வேல இருக்கு. ஓகேவா, இந்த ரயில்வே துறை வந்து 17 மண்டலங்களா தான் பிரிக்காங்க. நம்ம கொஸ்டின் ஏரியா அப்படின்னா இந்த 17 மண்டலங்கள பொறுத்துக்களை கேட்கலாம். இதை அப்படியே மனப்பாடம் பண்ண போறோம். ஜஸ்ட் டைரக்ஷன் தான் ஞாபகம் வைக்க போறோம். நம்ம டைரக்ஷன் தெரியும்ல, டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாமா? இது என்ன பண்ணுவோம், இது வடக்கு, இது தெற்கு, இது மத்தி. இப்போ 3 டைரக்ஷன். ஓகேவா, வடக்கு, தெற்கு, மத்தி. அதுக்கடுத்து கிழக்கு, இது மேற்கு, இது வடமத்தி, இது தென்மத்தி, இது கிழக்கு மத்திய பகுதி, இது மேற்கு மத்திய பகுதி. முடிஞ்சிச்சா? இது எல்லாமே பார்க்க போறோம். அதுக்கடுத்து இது என்ன, வடமேற்கு, வடமேற்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு. இந்த டைரக்ஷன் வச்சு தான் பார்க்க போறோம். மத்தியில உள்ளது மும்பை மத்திய ரயில்வே நிலையம். மத்திய மண்டலம் அப்படிங்கிறது மும்பை. ஒன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா? மொத்தம் 17 மண்டலங்கள் பார்க்க போறோம். மத்தியில அப்படிங்கிறது மும்பை. அடுத்து மெயினானது பார்த்துடலாமா? வடக்கு அப்படின்னா வடக்குல டெல்லி மண்டலம், வடக்கு மண்டலம் அப்படிங்கிறது டெல்லி, தெற்கு மண்டலம் அப்படிங்கிறது சென்னை. இப்போ இந்த 3 சொல்லிடலாமா? மத்திய மண்டலம் மும்பை, மேல வடக்கு மண்டலம் டெல்லி, கீழே தெற்கு மண்டலம் சென்னை. முடிஞ்சா? அடுத்து கிழக்கு மண்டலம் கொல்கட்டா, இங்க வந்து மேற்கு மண்டலமும் மும்பை சர்ச்கேட் அப்படிங்கிற பகுதி, மும்பை சர்ச்கேட் அப்படிங்கிற பகுதி. இப்போ 5 படிச்சாச்சு. மத்தியில மும்பை, மேல வடக்குல டெல்லி, கீழே தெற்குல சென்னை, கிழக்குல கொல்கட்டா, இங்க வந்து மேற்குல மும்பைல சர்ச்கேட் அப்படிங்கிற பகுதி. முடிஞ்சா? இப்போ இது முடிச்சாச்சு, இந்த மத்திய பகுதி முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதே மாதிரி வடக்கு மத்திய பகுதி அப்படிங்கிறது அலகாபாத், வடக்கு மத்திய பகுதி அலகாபாத், தெற்கு மத்திய பகுதி செகந்திராபாத். ரைமிங்கா தான் வரும், மேல அலகாபாத், கீழே செகந்திராபாத். அதே மாதிரி கிழக்கு மத்திய பகுதி அப்படிங்கிறது ஹசிப்பூர், கிழக்கு மத்திய பகுதி ஹசிப்பூர், மேற்கு மத்திய பகுதி ஜபல்பூர், மேல அலகாபாத், கீழே செகந்திராபாத். இது ஹசிப்பூர், இது ஜபல்பூர். இப்போ 8 சொல்லிடலாமா? மத்திய பகுதி என்ன? மும்பை, மேல வடக்கு
டெல்லி, கீழே தெற்கு சென்னை, கிழக்குல என்ன பகுதி, கிழக்குல வந்து கொல்கத்தா, மேற்குல மும்பைல சர்ச்கேட் அப்படிங்கிற பகுதி முடிஞ்சா. அடுத்து வட மத்திய பகுதி அலகாபாத், தெற்கு மத்திய பகுதி செகந்திராபாத், அதே மாதிரி கிழக்கு மத்திய பகுதி ஹசிப்பூர், மேற்கு மத்திய பகுதி ஜபல்பூர் முடிஞ்சா. அப்ப இது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து இந்த அடிஷனலா இருக்கிறது பார்க்குறோம். வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த நாளை பார்த்தலாமா? வடமேற்கு அப்படிங்கிறது ஜெய்ப்பூர், வடமேற்கு அப்படிங்கிறது ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், வடகிழக்கு அப்படிங்கிறது கோரக்பூர் பீகார். இந்த ரெண்டு சொல்லிடலாமா? வடமேற்கு அப்படிங்கிறது ராஜஸ்தான் பகுதி மண்டலம், ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் அதாவது கேபிட்டல், வடகிழக்கு மண்டலம் கோரக்பூர் பீகார் முடிஞ்சிச்சு. அப்படியே கீழே வந்தோம்ச்சுன்னா தென்கிழக்கு கொல்கத்தா தான் வரும். தென்கிழக்கும் கொல்கத்தா, தென்மேற்கு ஹீப்லி அப்படின்னு சொல்லலாம். ஹீப்லி மண்டலம் முடிஞ்சா. இந்த 4 மட்டும் சொல்லலாமா? வடமேற்கு என்ன? ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், வடகிழக்கு பீகார்ல கோரக்பூர், அது தென்கிழக்கு கொல்கத்தா, இது வந்து ஹீப்லி முடிஞ்சா. இப்போ இதை மட்டும் சேர்த்து சொல்லிடலாமா? மத்தியில் என்ன? மும்பை, வடக்குல டெல்லி, தெற்கு மண்டலம் சென்னை, அதுக்கடுத்து கிழக்கு மண்டலம் கொல்கத்தா, மேற்கு மண்டலம் மும்பைல சர்ச்கேட் அப்படிங்கிற பகுதி, அடுத்து வட மத்திய மண்டலம் அலகாபாத், அதுக்கடுத்து தென் மத்திய மண்டலம் செகந்திராபாத், அடுத்து கிழக்கு மத்திய மண்டலம் ஹசிப்பூர், மேற்கு மத்திய மண்டலம் ஜபல்பூர், அதுக்கப்புறம் வந்து வடமேற்கு பகுதி ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர், வடகிழக்கு பகுதி கோரக்பூர் பீகார், அடுத்து இங்க தென்கிழக்கு பகுதி கொல்கத்தா, அதுக்கப்புறம் தென்மேற்கு பகுதி ஹிப்லி முடிஞ்சா. இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இது இல்லாம அடிஷனலா இருக்கிறது இங்க வந்து வடகிழக்கு எல்லை அப்படிங்கிறது ஹவுகாதி அஸ்ஸாம், கிழக்கு கடற்கரை அப்படிங்கிறது புவனேஸ்வர் ஒடிஷா, கிழக்கு கடற்கரை மண்டலம் அப்படிங்கிறது புவனேஸ்வர் ஒடிஷா. இந்த 2 மட்டும் சொல்லிடலாமா? வடகிழக்கு எல்லை அப்படிங்கிறது வடகிழக்கு பார்த்தோம், வடகிழக்கு எல்லை அப்படிங்கிறது ஹவுகாதி அஸ்ஸாம், அதே மாதிரி கிழக்கு கடற்கரை அப்படிங்கிறது புவனேஸ்வர் ஒடிஷா மாநிலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த இருக்கா கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது நவி மும்பை, இந்த 3 மட்டும் சொல்லலாமா? வடகிழக்கு மண்டலம், வடகிழக்கு எல்லை அப்படிங்கிறது ஹவுகாதி அஸ்ஸாம், அதுக்கடுத்து கிழக்கு கடற்கரை மண்டலம் அப்படிங்கிறது புவனேஸ்வர் ஒடிஷா, கொங்கன் கடற்கரை மண்டலம் அப்படிங்கிறது நவி மும்பை முடிஞ்சா. அதுக்கப்புறம் இந்த ஒன்று தான் தென்கிழக்கு மத்திய மண்டலம் அப்படிங்கிறது பிலாஸ்பூர் முடிஞ்சிச்சா. அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த 17 மண்டலங்களா இந்தியாவில் பிரிச்சிருக்காங்க. ரயில்வே மண்டலம் 17 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மத்தியில வந்து என்னது? மும்பை, மேல வடக்குல டெல்லி, தெற்குல சென்னை, கிழக்குல கொல்கத்தா, மேற்குல மும்பை சர்ச்கேட் அப்படிங்கிற பகுதி, அடுத்து வட மத்திய மண்டலம் அலகாபாத், தென் மத்திய மண்டலம் செகந்திராபாத், கிழக்கு மத்திய மண்டலம் ஹசிப்பூர், மேற்கு மத்திய மண்டலம் ஜபல்பூர், அதுக்கப்புறம் வடமேற்கு பகுதியில் வந்து இது என்னது ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் அப்படிங்கிற பகுதி, வடகிழக்கு பகுதியில் வந்து பீகார்ல கோரக்பூர் அப்படிங்கிற பகுதி, அதுக்கடுத்து தென்கிழக்குல வந்து கொல்கத்தா, தென்மேற்குல வந்து ஹிப்லி அப்படிங்கிறது, அடுத்து தென்கிழக்கு மத்திய மண்டலம் அப்படிங்கிறது பிலாஸ்பூர் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சா. அதுக்கடுத்து எல்லாமே ஓவரலாக முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்து வடகிழக்கு எல்லை அப்படிங்கிறது ஹவுகாதி அஸ்ஸாம் மாநிலம், அதுக்கடுத்து கிழக்கு கடற்கரை மண்டலம் அப்படிங்கிறது புவனேஸ்வர் ஒடிஷா, இங்கே வந்து கொங்கன் கடற்கரை அப்படிங்கிறது நவி மும்பை முடிஞ்சிச்சா. இந்த 17 மண்டலம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டேரக்டாக கொடுத்து எந்த மண்டலம் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டேபிள் காலமாகவே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக மறக்கும். அந்த டைரக்ஷன்ஸ் வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். மேப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேப்பில் பார்க்கலாம்.